ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அது சூப்பராக ரொம்பவே டேஸ்ட்டாக வாயில் வச்சவனே கரையிற மாதிரி ஒரு ஸ்வீட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தவனவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம சேனலில் பாதாம் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் இது மாதிரி பண்ணலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதோட ரொம்ப ரிச்சாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு 200 கிராம் பாதாம் எடுத்து 2 ஹவர்ஸ் முன்னாடி நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுக்கலாம். பாதாம்லாம் நல்லா முங்குற அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. தொலியெல்லாம் ஈஸியாக எடுக்க வருது. பாதாம்லேயும் தொலியை உரிச்சு எடுத்துகிட்டு தண்ணியில் ஒரு கழுவி எடுத்துக்கலாம். தோல் நீக்கின பாதாம் எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால் 200 ml சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், பாதாம் நல்லா அரைச்சாச்சு. கொஞ்சமாக பால் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். சூடான பாலில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடிகனமான நான்ஸ்டிக் கடாய் இல்லைன்னா இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் கடாய்னா அல்வா அடிப்பிடிக்காது, அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நமக்கு. கடாய் ஹீட் ஆனதும் அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா 200 ml திக்காக காய்ச்சி வச்ச பாலை சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான்ஸ்டிக் கடாய் அடிப்பிடிக்காது, ஆனாலும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாதாமும் பாலும் சேர்ந்து நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் குங்குமப்பூ கலந்து வச்ச பாலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா தெரிச்சு வெளியில் வரும். கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. பாதாம் வந்துட்டு ஆஃப் குக்காக இருக்குது. இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் பாதாம் அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே கப்லேயே நீங்கள் சுகரையும் அளந்து எடுத்துக்கணும். நம்ம இப்போ 200 கிராம் பாதாம் எடுத்துருக்கோம். அதே அளவு 200 கிராம் சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப தித்திப்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனால் இது கரெக்டான அளவாக இருக்கும். சுகர் சேர்த்த உடனே கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். அதனால் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஓரங்களில் இருக்கிறதையும் எடுத்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்குது, நல்லா கொதித்து வெந்திருக்கு. இப்போ நம்ம ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே நெய் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய் 100 ml 200 ml வரையும் தாராளமாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாதாம் நீங்கள் எந்த அளவு எடுத்துருக்கீங்களோ அதே அளவு சுகரும் நெய்யும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இப்போ 200 கிராம் பாதாம் எடுத்தனால 200 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். அதே அளவு நெய் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், பாதாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற நெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நெய்யெல்லாம் மேலே மிதக்குது. பாதாம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. கிளறி விட கடாயில் ஒட்டாமல் அழகாக திரும்புது பாருங்கள். இழுக்க எப்படி அழகாக வருது பாருங்கள். பாதாம் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒட்டாமல் நல்லா பர்ஃபெக்டான கலரில் வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை இறக்கி பரிமாறிடலாம். வாயில் வச்சவனே கரையிற மாதிரி நல்லா டேஸ்டான பாதாம் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தவொடனே சாப்பிடணும் போல் இருக்கா? அப்போ நீங்களும் போய் இதே மாதிரியே ரெடி பண்ணுங்கள். நான் காட்டியிருக்கிற அளவுகள் மாதிரியே நீங்களும் ரெடி பண்ணிங்கன்னா அதே மாதிரியே வரும். பர்ஃபெக்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதோடு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.